வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல வந்து சக்சஸிவ் டிஃபரன்ஷியேஷன் அந்த இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். y = e power ax. ஸோ given நம்மகிட்ட வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிருங்க. y = e power ax அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம nth டேர்ம் கண்டுபிடிக்க போறோம். டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வந்து டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு பண்ணோம்னா e power ax டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e power x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா e power x தான், ரைட்டா? அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e power ax பண்ணோம் அப்படினா e power x ax அப்படியே தான் வரும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த ax அப்படிங்கறவங்க நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணேன் அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா a as a constant x பண்ணா 1. அப்போ இந்த a வந்து எனக்கு இங்க அடிஷனலா கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால தான் e power ax பண்ணா எனக்கு a டாட் a into e power ax அப்படி வரும். அதே மாதிரி அகைன் வந்து நான் டிஃபரன்ஷியேஷன் இத அகைன் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா e power ax பண்ணா திருப்பி ஒரு a கிடைக்கும். அப்ப a power 1 a power 1 சோ இத ஆட் பண்ணா a ஸ்கொயர்ட் சோ e power ax. அகைன் நான் இத பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த a ஸ்கொயர்ட் ஆல்ரெடி இருக்கு. இத டிஃபரன்ஷியேஷன் பண்ணா எனக்கு e power ax சோ இதுக்கு பவர் 1 சோ பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணோம் a cube e power ax அப்படிங்க. அப்ப இதுல இருந்து என்னால என்ன டிரைவ் பண்ணிக்க முடியும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க இங்க கியூப் இருக்கு. அப்ப இங்க a கியூப்ங்கிறது e power x அப்படியே தான் வரும். எல்லாத்தையும் இதே மாதிரி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இங்க a இங்க பவர் 1 அப்ப இங்க பவர் 1 இங்க 2 அப்படினா இங்க பவர் வந்து நமக்கு 2 கிடைக்குது e power x. 3 னா எனக்கு 3 a power x. அப்ப n னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பார்த்தோம்னா a power x e power x. இது பாத்தீங்க அப்படினு சொன்னா y = ax + b whole power n then find dn. dn சொல்லலாம் இல்ல y power n அப்படினு சொல்லி கூட சொல்லலாம். சரியா? சோ y nth டேர்ம் வந்து டெரிவேட்டிவ் எனக்கு கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப y = ax + b whole power n. சோ இது நாம வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். இது பேசிக்கான டிஃபரன்ஷியேஷன் தான். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power n னா என்னது? எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படினா n * x power n - 1, ரைட்டா? சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த பவர் இறக்கிக்கிறேன். அப்புறம் இந்த பவர்ல இருந்து ஒண்ணு சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்றோம். நம்ம ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணா m இறக்கிறோம் ax + b whole power n - 1 அப்படின்னு சொல்லி ரைட்டா? அடுத்து நான் அகைன் டிஃபரன்ஷியேஷன் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? அகைன் சாரி இப்போ நம்ம இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணது யாருக்கு தான் பண்ணிருக்கோம்? இந்த பவர் தான் நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிருக்கேன். அப்ப m * ax + b whole power n - 1 அகைன் இந்த ax பண்ணனும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ax ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு a x பண்ணா 1. அப்ப அந்த a வந்து எனக்கு அடிஷனலா கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் டைம் பண்றேன். செகண்ட் டைம் பண்ணும்போது என்ன ஆகும்? m இதை இறக்கணுமா m - 1 ax + b m - 1 - 1 அதனால எனக்கு -2 னு மாறிடும். அதுக்கப்புறம் இங்க ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு a அப்படிங்கற டேர்ம் வந்துட்டு இப்போ நான் இந்த ax டிஃபரன்ஷியேஷன் பண்ணேன். எனக்கு a கிடைக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடுது? இந்த a ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் முதல்ல எடுத்துப்போம். அடுத்து m * m - 1 அடுத்து ax + b whole power m - 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி தேர்ட் டைம் பண்றோம். தேர்ட் டைம் பண்ணா என்ன கிடைக்கும்? நீங்களே இப்ப ஐடியா ஓரளவு வந்துரும். இங்க 2 னா இங்க ஸ்கொயர். அப்ப நான் எனக்கு a கியூப்னு வரும். m - 1 இங்க 2 அப்படினா அதுக்கு முதல் டைம் வரைக்கும் நான் மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப கியூப் அப்படி வரும்போது நான் 2 வரைக்கும் பண்ணா போதும். அதனால m - 2 ax + b இங்க வந்து 2 னா இங்க m - வந்து 2 அப்ப இங்க 3 னா எனக்கு m - 3 இதே பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிறேன் அப்படினா nth டைம்க்கு பண்ணிறேன். அப்ப nth டைம்ங்கிறது என்னது அப்படினு பாத்தீங்கன்னா a பவர் வந்து n m * m - 1 m அதே மாதிரி இங்க என்ன டேர்ம் இருக்கோ அதுல இருந்து ஒரு டேர்ம் கம்மி. அப்போ எனக்கு இங்க n னா இங்க இதுல இருந்து நான் m வந்து n - 1 இதுதான் என்னோட போர்ஷன். அப்போ நான் வந்து இதுல இருந்து இந்த டேர்ம்ல இருந்து ஒரு டேர்ம் கம்மி பண்ணனும் அப்படிங்கறதான். அப்ப m - n இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 அப்படினு ஆயிடும். அதுக்கு ax + b இங்கேயும் அதே மாதிரி m - 3 இங்க 3 னா இங்க 3 அப்ப நான் இங்க n னா m - n அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஜெனரலா ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிடுது. இத பேஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினு சொன்னா இந்த சம் இதுதான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். அதாவது y power n வந்து nth டெரிவேட்டிவ் ஆஃப் y எனக்கு கொடுத்துட்ட nth டெரிவேட்டிவ் ஆஃப் ax + b whole power -1. அப்ப n இருக்கிறதுல நான் -1 அப்படினு சொல்லி நான் போட்டேன்னா எனக்கு என்ன சொல்யூஷன் nth டைம்க்கு கிடைக்கும் அப்படினு கேக்குறாங்க. அப்படி வரும்போது ஏன் நான் -1 n ஃபேக்டோரியல் கொடுத்திருக்கேன் அப்படினா இப்போ இந்த சம் உங்களுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தா தெரியும். ax + 3 6 find out y power 8 அப்படினு கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த மாதிரி சம்முக்கு நம்ம கொடுத்திருக்க இந்த ஜெனரல் ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்ப எனக்கு இருக்க இந்த மாடல் எப்படி இருக்கு அப்படினா ax + b whole power m அப்படிங்கற மாடல் இருக்கு. அப்ப இந்த மாடலுக்கு நான் இங்க வந்து y பவர் வந்து 8 அப்ப n எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 8 கிடைச்சது. ரைட்டா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினு சொன்னா நான் இப்போ ஒரு 3 போடுறேன். சரியா?
3 கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஸோ y பவர் 3 கண்டுபிடிக்கிறேன்னா n equal to 3. ஒரு 3 ஒவ்வொரு டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்ப நான் எனக்கு இங்க a என்னது 5 ரைட்டா, அடுத்து b என்னது 3 அப்படியே எழுதுறேன். அடுத்து பவர் 6 நான் m தான் 6, இங்க இருக்க m தான் 6. ஸோ இதெல்லாம் எழுதுறேன். இதை வச்சுட்டு இங்க இருக்க நான் சொல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ண போறேன். அப்போ y 3 பண்ண போறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்முலால a என்னது 5, அதுக்கப்புறம் எனக்கு n ஓட பவர் என்னது 3. ஓகேவா? அடுத்து என்னது இந்த n3 அப்படின்றத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா m ஓட பவர் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நான் குறைச்சிக்கிட்டே வரணும். யாரை பேஸ் பண்ணி குறைக்கணும்? n பேஸ் பண்ணி குறைக்கணும். அப்ப n வந்து இப்போ எனக்கு 3னா 4 அப்படின்னு அர்த்தம். சரியா? n + 1 அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா மைனஸ் வந்து அப்ப இதுபடி நான் செக் பண்றேன் அப்படின்னா இது 3 வரும். அடுத்து 3 - 1 2 ஆயிடும். அடுத்து எனக்கு 1 ன்னு வரும். சரியா? அப்ப n.1 வர அளவுக்கு நம்ம இங்க போட்டா போதும். 5x + 3. இங்க நமக்கு வந்து m மைனஸ் வந்து என்ன, mன்றது வந்து என்ன இருக்கு? mன்றது என்ன? 3. சரி 6. அப்புறம் nன்றது என்ன? 3. அப்போ இதுல பார்த்தாலே தெரியும் இது ஒரு ஃபேக்டோரியல் ஃபார்மட் அப்படி. அதே மாதிரி இங்க வேல்யூ வந்து -1 ன்னு வரும்போது இப்ப mன்றதுனால பாசிட்டிவ்ல இருக்கறனால m போறோம். அப்போ இந்த -1 வந்து இதுல அஃபெக்ட் ஆகும்போது இந்த ஆட் ஈவன பொறுத்து இந்த மைனஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால தான் இங்க -1 போறோம். இங்க இருக்க ஃபேக்டோரியல் வரதுக்கு தகுந்த மாதிரி இங்க n ஃபேக்டோரியல் நான் இங்க பவர் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ போடுறேன். அப்புறம் வந்து இந்த ஜெனரல் டேர்ம் வந்து a பவர் n அப்படியே வரும். ax + b வரும். m - n இருக்கிறதுல எனக்கு -1 சொல்றாங்க. 1 - n அப்படின்னு சொல்லி நான் வரும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஜெனரல் ஃபார்முலா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதே சம் இத பேஸ் பண்ணி இந்த சம் செய்றோம். y = log ax + b find yn கண்டுபிடிக்கிறோம். அப்ப y = log ax + b. log x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்னது? இந்த log ax + b நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணா நமக்கு 1/ax + b கிடைக்கும். அதே மாதிரி இந்த ax டிஃபரன்ஷியேஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? a ன்னு கிடைக்கும். சோ அதனால இந்த a வேல்யூவையும் சேர்த்து எழுதுறோம். அப்ப இந்த a இங்க வந்து ax + b ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு. அப்ப இந்த ax + b ஹோல் இன்வர்ஸ் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவங்களுக்கு வந்து அப்படியே நம்ம இங்க பண்ணிடலாம். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா y கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த a அப்படியே இருக்கும். இங்க ஒரு டைம் ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டதுனால எந்த டைம் நான் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் கம்மி பண்ணி பண்ணா போதும். அதனால தான் இந்த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் n - 1 அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம். ax + b ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த ax + b ஹோல் இன்வர்ஸ் ஓட ஃபார்முலா என்னவோ அந்த ஃபார்முலாவை நான் அப்படியே எழுதிக்கிறேன். சோ அப்ப ax + b ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் dx பிராக்கெட் ஆஃப் இதோட சொல்யூஷன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா -1 ஹோல் பவர் n n ஃபேக்டோரியல் அடுத்து a பவர் n அடுத்து ax + b ஹோல் பவர் -1 n இதுதான் அதோட ஃபார்முலா. அப்ப நான் வந்து இந்த டேர்ம் nth டைம் பண்ணா இது வரும். அப்ப நான் n - 1 டைம் தான் நான் பண்ண போறேன். அப்ப n - 1 டைம் பண்றதுனால இந்த போர்ஷனை நான் n - 1 n இருக்கிறதுலாம் n - 1 ன்னு மாத்தினா மட்டும் போதும். அப்ப எனக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப நான் இங்க வந்து n - 1 க்கு நான் மாத்துறேன் அப்படின்னா n இருக்கிறதுல n - 1 அடுத்து n - 1 ஃபேக்டோரியல் a n இருக்கிறதுல n - 1 அடுத்து ax + b -1 இந்த -n இருக்கிறதுல n - 1 ன்னு மாத்துறேன். அப்ப இங்க என்ன ஆகும்? -1 -n + 1 ன்னு ஆகும். அப்ப -n + n கட் ஆயிட்டே n மட்டும் இப்படி பவர் ஆயிடுது. அதே மாதிரி இங்க பண்ணும்போது -1 ஒரு பவர் n - 1 இங்க ஆல்ரெடி வந்து a பவர் 1 ஆல்ரெடி a பவர் n - 1 பேஸ் ரெண்டும் சேமா இருந்தா நம்ம என்ன பண்றோம்? அத ஆட் பண்ணிக்கலாம். பவரை ஆட் பண்ணிக்கலாம். அப்ப a பவர் n - 1 இந்த +1 அப்ப இது a பவர் n ன்னு மாறும். அதனால தான் இந்த a அப்படிங்கிறது இங்க வந்து a பவர் n அப்படி மாறிடுது. -1 பவர் n - 1 அடுத்து n இருக்கிறது n - 1 ஃபேக்டோரியல் அடுத்து ax +